ஏன் கொழுந்தனாரு ம் ராஜிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆச்சுன்னு தானே சரவணனுக்கு அவசர அவசரமா பொண்ணு பார்த்தாக. ஆ அது கூட ஒரு காரணம்தான். ஆ, பாருங்க, நான் என்னவோ நல்லது நடக்க கூடாதுன்னு நினைச்சு பேசுற மாதிரில பேசுறிய. தோணுனதை தானே சொன்ன அத்தை. இந்த பாரு, நீ எதையும் சொல்ல வேண்டாம். உன் திருவாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு, அது போதும். வாப்பா வா. என்ன மீட்டிங் போட்டிருக்கீங்க? என்ன விஷயம்? உக்காரு உக்காருப்பா. அண்ணி நான் அப்படியே கிளம்புறேன். ஏய், என்னடா நீ இங்க தான் இருக்கியா? ஏன் இருக்கக்கூடாதா? போணுமா? இரு இரு, கூட பிறந்துட்ட, முக்கியமான விஷயம் பேச போறோம், நீ இரு. என்ன முக்கியமான விஷயம்? ராஜி எங்க? உள்ளதாங்க இருக்கா. கூப்பிடாவல. அப்புறம் என்கிட்ட கேட்காம எல்லா முடிவும் நீங்களே எடுத்துட்டீங்கன்னு சொல்லுவா. ராஜி, ராஜி வாமா. ஏய் ஏய் வா. வா கல்யாணம் பொண்ணே. என்ன கல்யாணம் பொண்ணு உம்முன்னு இருக்க? அவளுக்கு கல்யாணம் வேண்டாவாம், படிக்கணுமா. ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்றேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏன்பா, முக்கியமான விஷயம்னு சொன்னியே, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஆ, மாப்பிள்ளையோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ. என்னாச்சுங்க? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு 95 வயசு, படுத்த படுக்கையாக இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. பொண்ணு கிடக்க ஒன்று ஆகிட போகுதுன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ. அவங்களுக்கு எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி பேரங்கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால சித்திரை வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், உடனே கல்யாணத்தை பண்ணிடலான்னு சொல்றாங்க.